பணி நியமன ஆணை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் 31 பேருக்கு என்னென்ன பணிகள் என்ற விவரங்கள் இப்போது கரூர் மாவட்ட ஆட்சியரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சாந்தி என்பவர் என்ற பயனாளிக்கு 10 லட்சம் ரூபாய் மட்டும் வழங்கப்படும் என்றும், அந்த குடும்பத்தில் அரசு பணியில் சேரும் அளவுக்கு தகுதியுடைய ஆண் பெண் இல்லாத சூழ்நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் மட்டும் வழங்கப்படுகிறது. மற்ற 31 பேருக்கும் இளநிலை உதவியாளர் பணிகள், அலுவலக உதவியாளர் பணிகள், இது தவிர இரவு காவலர் உள்ளிட்ட பணிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பயனாளிகளின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பயனாளிகளின் பெயர்களின் பட்டியலின்படி கரூர் மாவட்டத்தில் ஆனந்த ஜோதிக்கு பள்ளிக் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிவேதாவுக்கு இளநிலை உதவியாளர் பணி பள்ளிக் கல்வித்துறையில், கலைச்செல்விக்கு மாவட்ட வருவாய் அலகு அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணி, இதே போல அலுவலக உதவியாளர் பணி சதீஷ்குமாருக்கு வழங்கப்படும். ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமாருக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமல், கரூரை சேர்ந்த விமலுக்கு அலுவலக உதவியாளர் பணி வருவாய்த்துறையில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல சங்கவி, தாந்தோணி மலையைச் சேர்ந்த சங்கவிக்கு இளநிலை உதவியாளர் பணி கரூர் மாவட்டத்திலேயே பள்ளிக் கல்வித்துறையில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அந்தந்த பயனாளிகள் வசிக்கும் ஊர்களிலேயே அவர்களுக்கான அந்த பணி நியமன ஆணை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கரூரை சேர்ந்த ரகுநாதனுக்கு இரவு காவலர் வருவாய்த்துறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. கரூரை சேர்ந்த செல்வராணிக்கு மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் அங்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. கரூர் காரப்பாறையைச் சேர்ந்த திவ்யாவுக்கு இளநிலை உதவியாளர் பணி பள்ளிக் கல்வித்துறையில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் ராயனூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்திக்கு இளநிலை உதவியாளர் பணி பள்ளிக் கல்வித்துறையிலேயே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரை சேர்ந்த மோனிஷாவிற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இளநிலை உதவியாளர் பணியும், கரூரை சேர்ந்த சந்திரகலாவுக்கு இளநிலை உதவியாளர் பணி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வழங்கப்படும் என்றும், கரூரை சேர்ந்த மகாலட்சுமிக்கு இதே போல இளநிலை உதவியாளர் பணி காவல்துறையில் மகாலட்சுமிக்கு வழங்கப்படுகிறது. இதே போல காவல்துறையில் இளநிலை உதவியாளர் பணி தனலட்சுமிக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முருகனுக்கு அலுவலக உதவியாளர் பணி, இதே போல உப்பிடமங்கலம் வெங்கமேடை சேர்ந்த முருகனுக்கு அலுவலக உதவியாளர் பணி, உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த பிரபாகரனுக்கும் கரூர் மாவட்டத்தில் பதிவுத்துறையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தான்தோன்றி மலையைச் சேர்ந்த ஷர்மிளாவுக்கு இளநிலை உதவியாளர் பணி பதிவுத்துறையிலேயே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தின் சனப்பிரட்டி என்ற ஊரைச் சேர்ந்த செல்வி சந்தியாவுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இளநிலை உதவியாளர் பணி கரூர் மாவட்டத்திலேயே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திரு அஸ்வின் குமாரனுக்கு இளநிலை உதவியாளர் பணி ஊரக வளர்ச்சி துறையில் கரூர் மாவட்டத்திலேயே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சி வட்டம் திரு சுதனுக்கு அலுவலக உதவியாளர் பணி, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அகிலாவுக்கு அலுவலக உதவியாளர் பணி வருவாய்த்துறையில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஈரோடை சேர்ந்த குணசேகருக்கும் இளநிலை உதவியாளர் பணி பேரூராட்சிகள் துறையிலும், ஈரோட்டைச் சேர்ந்த ஜெயபிரகாஷுக்கு இளநிலை உதவியாளர் பணி ஊரக வளர்ச்சி துறையிலும் திருப்பூர் மாவட்டத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரை சேர்ந்த திருமதி நிவேதிதாவுக்கு இளநிலை உதவியாளர் பணி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் தாந்தோன்றி மலையைச் சேர்ந்த தீபலட்சுமிக்கு ஊரக வளர்ச்சி துறையில் இளநிலை உதவியாளர் பணி கரூர் மாவட்ட அழகு அலுவலகத்திலேயே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமதி மல்லிகாவுக்கு திண்டுக்கல்லைச் சேர்ந்த திருமதி மல்லிகாவிற்கு இளநிலை உதவியாளர் பணி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே ஊரக வளர்ச்சி துறையில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த பிரபாகரனுக்கு இளநிலை உதவியாளர் பணி ஊராட்சி துறையில் வழங்கப்படும் என்றும், சேலத்தைச் சேர்ந்த திருமதி ஜோதிக்கு இரவு காவலர் பணி பழங்குடியினர் அடிமலைப்புதூர் உண்டு உயர்நிலைப்பள்ளி சேலம் மாவட்டத்தில் உள்ள அந்த விடுதியில் இரவு நேர காவலர் பணி திருமதி ஜோதிக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல கரூரை சேர்ந்த மண்மங்கலத்தைச் சேர்ந்த பிரியதர்சினிக்கு ஊராட்சி துறையில் இளநிலை உதவியாளர் பணியும், கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேலுக்கு பள்ளிக் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் பணியும், கரூரை சேர்ந்த யோகேஷ் குமாருக்கு கரூர் மாவட்ட வருவாய் அலகு அலுவலகத்தில் இரவு காவலர் பணியும் வழங்கப்படும் என 31 பேருக்கும் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர், இரவு நேர காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை, இது தவிர பள்ளிக் கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கரூர், சேலம், திண்டுக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த பலர் 31 பேருக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 33 பேரும் கரூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசலில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி
தமிழக வெற்றி கழக தலைவராக அப்போது இருந்த விஜய் அங்கு பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார்கள். அவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, இது தவிர வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இளநிலை உதவியாளர் மற்றும் அவர்களுக்கு அலுவலக உதவியாளர், இரவு நேர காவலர் உள்ளிட்ட பல பணியிடங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து தகுதிக்கேற்ப வழங்கப்படுவதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஷர்மிளா.